இல்லையா காங்கயா கொஞ்ச நேரம் சும்மாறா. உன்னைய குளிப்பாட்டி விட்டுட்டு நான் போனோம். கொஞ்ச நேரம் அமைதியாரு. உன்னைய குளிப்பாட்டி விட்டுட்டு வீட்டுக்கு போய் நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு வேற பொங்கல் வருது. இருறா முடிஞ்சிச்சு தோ முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான், முடிய போகுது தோ. உன்னை குளிப்பாட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான். நாளைக்கு ரெடியாரு. நாளைக்கு ஜல்லிக்கட்டுக்கு போறோம்டா. செண்பகமே செண்பகமே. டேய், நான் என்ன பொம்பளை மாடா? எனக்கு போய் செண்பகன் பாட்டு பாடுற? அதெல்லாம் பொம்பளை மாடுக்கு பாடுறா. எனக்கு சுப்பிரமணி அந்த மாதிரி எதனா பாம்பளை பேரா வைடா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. பாட்டுனா எனக்கு தெரிஞ்சது அப்படிதான். செண்பகமே செண்பகமே துடிக்குதந்த செண்பகமும். நம்ம மாம்சி என்ன போய் வைக்கோலன்னு சொல்லிட்டாங்கன்னா வைக்கோலன்னு பார்த்தா இங்க வைக்கோலே காணோம். ஏரே மாம்சு, வைக்கோலே காணோம். எங்க போய் அள்ளு வருது? அள்ளுவான்னு சொல்லிட்டாங்க. சுத்தி வந்துட்டேன். அரே மாம்சு, வைக்கோல இல்ல ஒண்ணும் இல்ல. எங்க வைக்கோல வச்சுக்கிற? வைக்கோல காணோம். நீயே போய் எடுத்துக்கோப்பா. எனக்கு தெரியாது. நான் தான்டா மாட்டுக்காரன். மாட்டை தண்ணி ஊத்தி குளிப்பாட்ட போறேன். பாட்டு பாடுறத பத்தியா? வாடா வந்து நீ என் கூட சேர்ந்து குளிப்பாட்டு வா. ஐ எதுக்கு? நான் பக்கத்துல வரதுக்கு எனக்கு மூஞ்சில டமால்ல ஷாட் வருதுங்க. அம்மா மாம்சே, நான் என்னைக்கு உள்ளாம இன்னைக்கு குளிப்பாட்டுகிறேன். வளவளன்னு பேசாம வாடா. நாளைக்கு பொங்கல், நாளைக்கு மாட்டு பொங்கல். அதுக்குதான் வா வா. ஓஹோ, நாளைக்கு பொங்கல், குடும்பத்தோட பொங்கல். அதுதானே பொங்கல். ஞாயிறுக்கு அப்புறம் திங்கள், தை பிறந்தா பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் மாம்சே, பொங்கலோ பொங்கல் தான் நாளைக்கு. அப்ப எனக்கு சக்கரை பொங்கல் கிடைக்குமா? சக்கரை பொங்கல் கிடைக்கும்னா வா என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணு. அப்பதான் உனக்கு சக்கரை பொங்கல் கிடைக்கும். ஹெல்ப் தானே? இப்ப பாரு உனக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்றேன்ட்டு. என்ன ஹெல்ப் பண்றது? யோசிச்சாலும் ஐடியா மாம்சு. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இரு நான் உனக்கு பால் கறந்து டீ போட்டு எடுத்துட்டு வந்து தரேன். அதுவே உனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். இரு பால் கறந்து டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆனா எப்படி பால் கறக்குது? அரே மாம்சு, எப்படி பால் கறக்குது சொல்லி கொடுத்துட்டு போயா. அப்பதான் நான் டீ போட்டு எடுத்துட்டு வர முடியும். மாம்சு சொல்லி கொடு மாம்சு. அடே கீழே என்னடா பண்ற? எந்திரா. இது கால மாட்றா. எந்திரா. டேய் உன்னதான்டா மண்டையா. இது கால மாட்றா. எந்திரிடா. காலமாடா? சரி காலமாடான்றா அண்ணா. காலமாடா இருந்தா பால் கறக்காதண்ணா. பால் கறக்க சொல்லு மாம்சி. நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். மண்டை தான்டா வளர்ந்துக்குது உனக்கு. வாடா. பேசுறது மட்டும் நல்லா வக்கனையா பேசுறான். இங்க வந்து கால மாடுன்றான். கால மாடா இருந்தா பரவாயில்லையா? வாடா வா 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 வா. முதல்ல மாட்டைங்க கட்டிட்டு வீட்டுக்கு போனோம். அட வீட்டுக்கு போறதுலாம் இருக்கட்டும் மாம்சி. எப்படி போற வேலை டீ வாங்கி குடிப்போம்ல, அதுக்கு பதிலா பால் கறந்த மாம்சி. நான் நீ சொல்ல கேட்காம பா பா உலா பா பா. நாளைக்கா வரேன்டா. நாளைக்கா வந்து நம்ம போயிட்டு பொங்கல் கொண்டாடுவோம். வா வா சுஞ்சானே வா வா. நாளைக்கு வருவோம் போயிட்டு. நாளைக்கு வருவோமா? அப்ப இன்னைக்கு போற வேலையா டீ கல்ல நித்து உனக்கு சுத்தண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்திறேன். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் டீ கல்ல நித்தி பாப்ப நீ. இவன் ஒருத்தன். டேய் அது கால மாடுறா. அட பரவாயில்ல மாம்சே. கால மாடா இருந்தா எந்த மாடா தானே. என் கால மாட்டு பால்லாம் குடிக்க மாட்டீங்களா நீங்க? அப்படி என்ன பண்ணு, இங்க இருந்து கறந்து குடிச்சிட்டு வா. நான் வீட்டுக்கு போறேன். ஐயா அசுக்கு முசுக்கு ஒண்டே விட்டு இவர் மட்டும் வீட்டுக்கு போய் போற வேலை டீ குடிச்சிட்டு போலான்னு பாக்குறியா? அதெல்லாம் விட முடியாது. நானும் வருவேன். நான் எங்கடா டீ குடிச்சிட்டு போறேன்னு? வாடா. டீ எல்லாம் குடிக்காம நேரா வீட்டுக்கு தான்டா போறேன். வாடா. நண்பர்களே, நாளைக்கு பொங்கல் வருது. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு Unsubscribe பண்றோங்க. நாளைக்கு பொங்கல் வருது. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். நான் மாம்சடி டீ கல்ல நித்துவன் பார்த்தா டீ கல்ல நித்தவே இல்ல. நேரா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். நாளைக்கு பொங்கல் கொண்டாட தேவையில்லையா? பொங்கல் கொண்டாடணும்ல, அதுக்குதான். ஆமா, நீ போயிட்டு இருக்கியே கரெக்டான இடம் தானா? இங்கதான் பாத்தியா? தலைவா, நீ வேற தலைவா. இங்கதான் தலைவா நேத்து பார்த்தேன். நேத்து இந்த பக்கமா வந்தேன். அப்ப வரும்போது ஒருத்தன் மாட்டை போட்டு குளிப்பாட்டு நின்றான். அப்பதான் பார்த்தேன். அந்தா இந்த இடத்துல தான். நீ போய் நித்து தலைவா. நான் போய் ஈத்துன்னு வரேன் அந்த மாட்டை. போ நித்து. நான் எங்கடா வண்டி ஓட்டுறேன்? நீ தானே ஓட்டிட்டு இருக்க. என்ன நித்த சொல்ற? பழக்க தோசத்துல வந்துச்சு தலைவா. வா தலைவா, இங்கதான் எங்கேயோ இருக்குது. நான் பார்த்தேன். இந்த இதுலதான் வச்சுக்கிறான் எங்கேயோ. இது உள்ளே இல்ல. இரு. ஆஹா, இதுலயும் இல்ல. எதுலயும்
நான் இது தலைவா உன்னை கூட்டின்னு வந்து இப்படி ஏமாந்துட போறேன் தலைவா. நான் வேற உன்னையும் கூட்டின்னு வந்துட்டேன். ஐயா எங்க இருக்குதுன்னு தெரியலையே. இங்கதான் தலைவா காலையில பார்த்தேன். ஆனா இப்ப வந்து பார்த்தா இப்படி எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. கோபப்படாத தலைவா. இரு தலைவா கண்டுபிடிச்சிடலாம். எங்க இருக்குது தலைவா, இங்கதான் இருக்குது. ஆனா அதை பார்க்க கொஞ்சம் முட்டுற மாதிரி இருக்குது. வா தலைவா மயக்கூசிய போட்டு டப்புன்னு தூக்கி போட்டுடலாம். அப்பதான் கரெக்டா இருக்கும். மயக்கூசி அடிக்கலன்னா நம்மள அடுத்து தூக்கி போட்டுரும். நானும் பாத்துட்டு ஒரு மணி நேரம் பேசினேன். மைக்கூசி போடுறேன். இதோ போடுறேன் தலைவா. இப்ப போறே. வா தலைவா வா போட்டேன் வா இங்க பாரு. மாடு மைகம் போட்டுருச்சு. வண்டியில போட்டு தூக்கின்னு போயிட வேண்டியதான் மாட. ஹேய் அங்க என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வா சீக்கிரம் எடுத்துட்டு போணும். அட தலைவா நீங்க தான் உள்ள வரணும். வாங்கோ. நான் கூட நீ சொல்றப்ப நம்பல. ஆனா இப்ப நான் உன்னை நம்புறேன். நீ சொன்னது உண்மைதான்டா. நமக்கு காங்கயம் காலை கிடைச்சிருச்சு. ஆமா தலைவா, நான் தான் சொன்னேன்ல. நான் கலங்கத்தால பார்த்துட்டு இருந்தேன் தலைவா. அவன் குளிப்பாட்டுன்னு தான். அப்பதான் பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு தூக்கிட வேண்டியதான பிளான போட்டு தூக்கியாச்சுல. அவ்வளவுதான். The next morning. அடே ஜுன்சானே, இப்ப போயிட்டு மாட்டுக்கு தீவனம் வச்சுட்டு அப்படியே வந்து உனக்கு ட்ரெஸ் எடுப்போம்டா. ட்ரெஸ்ஸா? எதுக்கு மாம்சே? எதுக்கா? அடே பொங்கலுடா. பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க தேவல. பொங்கலாம் வேணாம் மாம்சே, எனக்கு எடு. சிரிங்க சந்தோஷமா இருங்க. நான் மாம்சு வீட்ல இருந்து வர வரைக்கும் அமைதியா வர. ஒண்ணே ஒண்ணு தான் சொன்னேன். அதுக்குள்ள இப்படி மூஞ்ச தூக்கி வச்சினே. மூஞ்சலாம் தூக்கி வைக்கலையா? மூஞ்சி அங்கேதான் இருக்குது. ஓ பழி வாங்குறியா? சரி. இல்ல மாம்சே சும்மாதான். போம்போதே ட்ரெஸ் எடுத்துன்னு போவோம். சரி நான் போயிட்டு அந்த இது கம்பி ஒன்று வளைஞ்சிச்சு. இதில் நான் போய் கம்பி செக் பண்ணிருக்கேன். நீ போயிட்டு காங்கேயம் கூட்டு வாடா. இந்தா போய் கூட்டியாரேன். இந்தா வந்துட்டேன் பாரு. வந்துட்டேன். ஏய் காங்கயா எங்கடா இருக்கற? ஏலே எங்க ஆளைய காணோம். டேய் ஓ இந்த இடத்துல ஒண்ணுமா மறந்தே போய்ட்டேன். நான் இது காணோம். மாம்சே ஏய் காங்கயா எங்க போன? அரே மாம்சு காங்கயன காணோம். இங்க வா. அடே மாம்சு காங்கயன காணோம் சொல்றடா. நின்னுங்கற. போய் சொல்றத பத்தியா இந்த வயசுல? யார்கிட்ட போய் சொல்ற? வா எனக்கு தெரியாதா? இங்கதான் இருப்பான் காங்கயா. டேகா என்ன காணோம்? இங்க எங்கனா வெளியே போயிருப்பான். டேய் காங்கயா எங்க போனான்னு தெரியலையே. நான் சொல்ற மட்டும் நம்மள இப்ப மட்டும் எங்க போனான்னு தெரியன்னு சொல்ற. அட இருடா, நானே அதான தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். எங்க போனா? நைட் இங்க தான விட்டு போனோம். டேய் காங்கயா எங்கடா இருக்கற? காங்கயா வா காங்கயா. வாடா அங்க ஒருத்தர் நிக்கிறாரே. அவர்கிட்ட போய் விசாரிச்சு கேப்போம். எங்க போனான்னு தெரியல. அண்ணா பச்சை சோகாங்காரே. அண்ணா காங்கயனை பாத்தியானே? ஏடா யாரா நீங்களா? ஏடா வயித்தச்சில வாரி கொட்டிக்கிறீங்க. போடா இங்க இருந்து. என் பக்கத்துல நிக்காத. போ தள்ளி போடா. எம்எல்ஏ கை வைக்கிறியா? இந்த வாங்கிக்கோடா தொப்பி தலையா. என்னங்க அது இப்படி ஆயி போச்சு? ஓடி போயிரு. ஏய் மாம்சே எங்க போற? காங்கயனை காணோம்னு சொல்லிட்டு நீ மண்ணி இங்க வண்டி எடுக்கற. அதுவா இங்க ஏதோ தப்பா இருக்குடா. அதனால போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் கரெக்டா இருக்கும். நேரா போய் முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சைடுல நம்ம தேடுவோம். ஓ சரி. ஏய் மாம்சே என்ன ஒரே வீல்ல போயினுங்கனா முன்னாடி வீல் பஞ்சரா. நீ அப்படியே போல பின்னாடி வீலும் பஞ்சர் ஆயிட போதே. பாத்து போ. என்ன நடந்திருக்கும்னு யோசிக்க கூட முடியலடா. அவனை எவனா பிடிக்க வந்தா கூட அவனை முட்டி தூக்கிடுவான். ஆனா என்ன நடந்திருக்கும் ஒன்றும் புரியலையே. முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருவோம். டேய் வரதுனா வா, இல்ல இங்கே உட்காந்துருந்தா உட்காந்துரு. ஐயா விஷயம் தெரியுமா? ஐயா உங்களதான். ஐயா விஷயம் தெரியுமா உங்களுக்கு? சொல்லாம எப்படிடா தெரியும்? அதுவா? ஆமால ஐயா ஐயா வாயில வர பதட்டத்துல மறந்துட்டேன் ஐயா. அது டக்கு ஞாபகம் வர மாட்டேங்குதே. நீ மிதனம் அல்ல, உன் கால் தலையில படல. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. நான் என்ன உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண ஐயா? நான் சொல்றதை கேளுங்க ஐயா. எங்க காங்கயனை காணோம் ஐயா, காணோம். ஓஹோ மிஸ்ஸிங் கேஸா? ஓகே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆள் பார்க்க எப்படி இருப்பான் அதை சொல்லுங்க. காங்கயம் எப்படி இருப்பான்? ஐயோ போலீஸ் அங்கிள் காங்கயன் இல்ல. அவன் மூவி பேர் வந்து காங்கயமே. அதனால நாங்க பயங்கரமா அடியா காங்கயான்னு கூட்டு அது அப்படியே ஆகி போச்சு. நீங்க காங்கயான்னு கூட்டால எங்க இருந்தாலும் ஓடி குடுக்குன்னு வந்துருவான். அதனால ஆளு பாக்குறதுக்கு நல்லா எப்படி சொல்றதுன்னா கருப்பும் வெள்ளையும் கலந்த மாதிரி இருப்பான். தம்பி என்னப்பா இது பழைய காலத்து படம் மாரி கருப்பு வரலன்ட்டுக்கிறா? அதெல்லாம் அடையாளமா சொன்னா வேலைக்கு வருதுப்பா. போட்டோ போடுங்கப்பா. போட்டோ கொடுத்தீங்கன்னா ஈஸியா தேடி தரலாம். போட்டோவா? அந்த போட்டோலாம் என்கிட்ட இல்லீங்களே. இப்ப என்ன பண்றதுங்க ஐயா? அப்படிங்களா? அப்ப அங்க அடையாளத்தை சொல்லுங்க. ஆளு பார்க்க எப்படி இருப்பான்? எத்தனை வயசு? ஆளு பாக்குறதுக்கு கருப்பும் வெள்ளையும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருப்பான் ஐயா. அப்புறமேட்டு 2 கொம்பு இருக்கும். அந்த 2 கொம்புமே கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்கும். அப்புறம் இன்னும் அங்க அடையாளங்கள் சொல்லணும்னா இதை வச்சா நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஐயா. ஏய் இன்னும் விளையாடுறீங்களாடா? கும்பு எப்படா இருக்கும்? அவன் தான் மாடானா கும்பலா இருக்குதுக்க? ஆமா ஐயா எங்க மாடுதான் நேத்து எங்க கையில கட்டி போட்டோமா காணாம போயிடுச்சு. காலைல போய் பார்த்தா. ஏதே டேய் பிள்ளை போங்களா?
ஏண்டா இவ்வளவு நேரம் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறது இல்லாம விளம்ப கொடுக்குற பேர்ல ஏண்டா போடா உன் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டோம். ஆனா என் கண்ணு கூட நிக்காத, போயிடு ஒழுங்கா போயிடு. ஒரு நேரம் மாடதான் மனுஷன் மாரி சொல்லி அதே நம்ம பத்திட்டு இருந்தா என் கண்ணு கட்டில் மேல வந்தா கமெண்ட் இருக்க தூக்கி அடிச்சிடும் பாத்து. இது என்னடா கதையா இருக்கு? அவர் கேட்டாரு, அதுக்கு பதில் சொன்ன, அவரா அவனு புரிஞ்சுக்கிட்டு புடிச்சு வெளியே தள்ளி விட்டாரு. தப்பு மாம்சே, அந்த பக்கம் தப்பான ரூட்ல போயிடுற மாம்சே. நம்ம கைனி அந்த பக்கம் இருக்குது. கம்முனு உட்காந்து வாடா கொஞ்ச நேரம், நம்ம இப்ப கைனிக்கே போலடா. அப்ப எங்க பயணிக்கு போறோமா? டேய் உங்க ஸ்கூல்ல ஏதாவது சொல்லி கொடுக்கலாங்களா இந்த மாதிரி எதனா பேச சொன்னா திருப்பி பேசிக்கிட்டு? கம்முனு வாடா கொஞ்ச நேரம், நம்ம போறதே ஒருத்தன் வீட்டுக்கு போறோம். கம்முனு வா அமைதியா. அவன் மோசமானவன், புடிச்சு கடிச்சு விட்டுருவான். அவங்க கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்த பயந்துட்டேன் மாம்சே. ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கச்சா திருப்பி கடி முன்னாலாம் என்ன பத்தி தெரியல. ஐயா இவர் வீட்டுல தான் வந்துறியா? உன்னை பத்தி என்னடா தெரியும் உனக்கு? அவனை பத்தி அலறாத ஆளே கிடையாது. உக்காஞ்சத்துல இருந்து எல்லா வேலையும் முடிப்பான். எங்க டேய் லெஸ்டரே எங்கடா போன? ஆளை காணோம். லேப்டாப் எல்லாத்தையும் ஆன் பண்ணி விட்டு டேய் இங்க என்னடா பண்ணிருக்க? ஏண்டா உன்னை தேடி அங்க வந்து நான் கத்திட்டு இருந்தா நீ நான் இங்க பராக பாத்துட்டு இருக்கிற. அடா ஏண்டா பொங்கல் அதுவுமா வந்துட்டேடா, ஏண்டா வந்து லபலபன்னு கத்துறா? அதுவா ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிருக்கா. என்னோட மாடு தெரியும்ல காங்கயமே, அந்த மாடை எங்க போச்சுன்னே தெரியல. எவனா கடத்திட்டு போயிட்டானா, மாடா போயிடுச்சா ஒன்னும் தெரியல. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. நேற்று நைட்டு கட்டிட்டு வந்தேன், காலைல போய் பார்த்தா மாடை காணோம். அட்டா எனக்கு என்னமோ அந்த எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி மேலதான் சந்தேகமா இருக்குது. அவனுங்க தான் இது வேலையா இருக்கும். வா நான் பாத்துக்கிறேன். ஆமா என்ன கம்பெனி மாம்சே? என்னமோ சொல்றாரு. அண்ணா எனக்கு கன்ஃபார்மா தெரியல. எது வந்தாலும் அங்க போய் செக் பண்ணிட்டு தான் சொல்லணும். வா ஒரு எட்டு போய் பாத்துருவோம். சரி வயசுல மூத்தவன் நீ சொல்ற, நீ சொல்லி கேட்காம இருப்பனா? வா ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவோம். எனக்கு இருக்கிற சந்தேகம் அதுதான் சொல்றேன். வா ஒரு எட்டு போய் பாத்துட்டா அப்புறம் தெரியும்ல எது வந்தாலும். சரி அடே ஜுன்சானே, அப்ப நீ இங்க இரு, நாங்க 2 பேரும் கூட போயிட்டு வந்துடும். வர வரைக்கும் வீட்டுல ஏறா, எங்கேயும் போயிடாத. வாடா வந்து ஏறு, உக்காரு. எனக்கு முதுகு பிரச்சனை இருக்குது. என்னடா சொல்ல தூக்குற? டாய் பொறுமா போனாதான் உன் கூட வருவேன், இல்லன்னா ஜம்ப் பண்றுவேன். ஹேய் வண்டியில இருந்து இறங்கடா. 1ஆம் கிளாஸ் பையன் மாதிரி உக்காந்துருக்கான் பாரு. இறங்கி வாடா. ஏதோ சொன்னேன், என்ன பண்ணோம்? வா டக்குன்னு சொல்லு. இடத்துக்கும் வந்தாச்சு. எப்படிடா? டேய் உன்னதான்டா, வேடிக்கை பார்க்காதடா, சொல்றா. அதுவா என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை எடுத்து விட்டா கண்டுபிடிச்சிடலாம். என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. தோகுது பாரு, இதான் அது. இந்த எலியை எடுத்து, இது ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல ஒர்க் ஆகுற எலி. இந்த எலியை நம்ம போன்ல கனெக்ட் பண்ணி இப்படியே போ விட்டா அந்த எலி நமக்கு கேமரா மாதிரி காமிச்சு குத்துறோம். ஏய் அங்க இருக்கானு பாரு, கண்டுபிடிச்சிட போறான்டா எலியா. அதுவும் வாய்ப்பே இல்ல. இத பார்த்தா டூப்ளிகேட்னு கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இது உண்மையான எலி மாதிரியா இருக்கும். அப்படியே சவுண்ட் எல்லாம் கொடுக்கும். இதோ பாரு, எவனுங்களாலையும் கண்டே பிடிக்க முடியாது. ஏதோ எலி வருதுன்னு நினைச்சு சுட்டா மட்டும்தான் உண்டு. ஓஹோ அப்படியா? அப்ப போய் லெஃப்ட் பாத்து போ. எவனா பாத்துற போறான்டா, பாத்து போ. லெஃப்ட் டேய் ரைட்ல வழி இல்லடா, லெஃப்ட் இதான் போ. எலி வருதுடா, இங்க பாருங்கடா. டேய் என்ன பார்த்தாலும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா? அப்ப சந்தோஷம். போ. என்னடா எல்லா இடத்துலயும் சுத்தி வந்துட்டேன், ஆனாலும் எங்க இருக்கிற மாதிரி தெரியலையே. தோ போறா 2 பேரு. டேய் தோருக்கு. அடே இதான்டா என் மாடு. தோருக்கு இங்கதான் வச்சிருக்கீங்களாடா? காங்கயா நீங்க கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நேரம் தான். நான் உள்ள வந்து இவனுங்க எல்லாரும் அடிச்சு தூக்கிட்டு உன்னை கூட்டு போயிடுறேன். டேய் போதும்டா பார்த்தது. அவங்க பாக்குறான். டேய் பாத்திர போறான்டா. போ வெளியே போ. டேய் வெளியே வாடா, பாத்திர போறான்டா. போதும் வா. டேய் நீ இங்க இருடா, நான் உள்ள போய் உள்ள எல்லாரையும் போட்டு வரேன். டேய் பிராங்க்லின் பாத்திரா 5 பேர் போடுறாரு. பாத்திர 3 பேரையும் மொத்தமா போறா. இருடா வாங்கிக்கோ போடுங்கடா. எல்லாரையும் முடிச்சு விட்டாச்சு. உள்ள வேற அவ்வளவு பேர் இருந்தாங்க. டேய் நீ உள்ள வராதா, நான் மட்டும் போயிட்டு வரேன். அப்புறம் உன்னை அவன் காப்பாத்துது. வாங்கிக்கோ ஓடாதீங்கடா. டேய் அப்பாடா, உள்ள நிறைய பேர் இருந்தாங்க. எலியை விட்டு பாக்குறப்ப இப்ப எவனையும் காணோம். டேய் பெருசலி வந்திருக்கேன்டா. டேய் இங்க இருக்கியா நீ? இந்தா பெருசலி ஷாட்டு வாங்கிக்கோ. ரொம்ப பொல்லாதவன். யாருன்னா இருக்கீங்களா? டேய் பெருசலி வரண்டா. டேய் பெருசலி வந்திருக்கிறேன்டா. இங்க வாங்கடா, வெளியே வாங்கடா. டேய் நான் எவன் தோற்கான் வாங்கிக்கோ. இனி எவன் எதிரில் வந்தாலும் சரி, கண்ணா பின்னா சாட்டை தூக்கி போட்டு ஸ்வைட்டு தான் இன்னைக்கு. வாங்கடா எவனா இருந்தாலும் வாங்கிக்கோ. பச்சைன்ற பண்ணுங்க, மஞ்சள் சொக்காரங்காலி. அடுத்து இது என்ன கலரு? ஏதோ ஒரு கலரு. இந்தா வாங்கிக்கோ. ஏய் ஓடாதரா மொட்டை. இன்னும் ஒருத்தன் எவனோ இருக்கிறான் உள்ள. வா வாங்கிக்கோ. ஏய் பொண்ணாடா நீ? ஓ பையன்தானா? வந்துட்டேன். ஜம்ப் போட முடியல. காங்கயா வந்துட்டா, அவனை காப்பாத்த. வந்துட்டேன். எங்க தோற்கான்? காங்கயா வந்துட்டா, அவனை காப்பாத்துறதுக்கு. இங்க பாரு நான் தான்டா. பாத்துட்டான். அப்பாடா எப்படியோ ஒன்று காப்பாத்திட்டேன்.
வா வா இந்த இடத்த விட்டு போவோம். அடே லெஸ்டரே இங்க பாரு காங்க என்ன கூட்டு வந்துட்டேன். இங்க பாரு எப்படியோ போயிட்டு கூட்டு வந்துட்டேன். வா வா காங்கயா வா போவோம் வீட்டுக்கு போவோம். நான் மாம்சே உங்க வீட்ல பால் பொங்கிச்சா? இல்லடா எங்க வீட்ல பால் வாங்கல அதனால பால் பொங்கல. அரே மாம்சா ஒரு பெரிய மனுஷனா சரி இப்படி கேக்குறனே பொங்க காசு கொடுப்ப அப்படின்னு பார்த்தா பொங்க காசு கொடு. சரி அது வச்சு வேணா விடு. சரி எனக்கு கரும்பு வச்சு தெரியா? கரும்பு இல்ல சக்கரை பொங்கல் ஏதாச்சும் கொடு. இங்க இருக்கிற கரும்புலாம் நமக்கு தான்டா. உங்களுக்கும் வேணா வாங்க கரும்பு சாப்பிடுவோம். நான் இருடா சுஞ்சானே போய் வீடியோ முடிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம 2 பேரும் உட்காந்து கரும்பு சாப்பிடுவோம். அவ்வளோ நண்பர்களே இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. பொங்கல் கொண்டாடாச்சு. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மாட்டு பொங்கல் எல்லா நல்வாழ்த்துக்கள். எல்லா பொங்கல் காணும் பொங்கல் இன்னொரு பொங்கல் மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் எல்லா பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.